எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் அதுதான். நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு சங்கீதம் பேசும்போது பிரீத்தி நல்லா பேசிட்டாங்க. ரெண்டு ஒரு கை தட்டலாமா பிரீத்திக்கு? இன்னும் பிரச்சனை முடியல, இன்னும் பாடுகள் முடியல, உபத்திரவம் முடியல, ஆனாலும் நான் ஒரு விசுவாசிக்கிற பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறதா விசுவாசம். இன்னும் நடக்கல, இன்னும் நான் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல, இன்னும் நான் ஆசைப்பட்ட காரியம் எனக்கு நேரிடல, ஆனாலும் நான் நம்புறேன் பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆனாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருக்கிற பாருங்க, அதுதான் விசுவாசம். ஆனாலும் அவர் எனக்கு ஏதாகிலும் செய்வார் என்கிற உறுதி இருக்கு பாருங்க, அதுதான் விசுவாசம். அதுதான் கர்த்தர் மீது வைக்கிற ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கான தலைப்பு பலப்படுத்துவார். இன்னைக்கான தலைப்பு என்னது? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கான தலைப்பு என்னது? பலப்படுத்துவார். எப்படி எல்லாம் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க. பலப்படுத்துகிறது எந்த சூழ்நிலையில நம்மை பலப்படுத்துவார், எந்த சூழ்நிலையில நம்மை கைவிடாதிருப்பார், எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது இல்லையா? இன்னைக்கு உலகத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு நல்ல கவனிங்க, பிரச்சனைகள் அநேகம் வரலாம், போராட்டங்கள் அநேகம் வரலாம், நமக்கு பயமுறுத்துகிற காரியங்கள் அநேகம் வரலாம். உலகத்தில் இருக்கிறதுனால வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அன்பு கூர்ந்தால் என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ உலக பிரகாரமாய் நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, உலக பிரகாரமாய் நீங்க வேலையில இருக்கும்போது, தனிப்பட்ட வாழ்க்கையில போகும்போது உங்களுக்கு அநேக இன்னல்கள், வேதனைகள், நெருக்கங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அதுல இருந்து உங்களை நான் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நெருக்கத்துல இருக்கும்போது நான் பலப்படுத்துவேன், வேதனையில இருக்கும்போது நான் பலப்படுத்துவேன். நீங்க பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய சரீரத்திலிருந்து வேர்வை துளிகள் எப்படி வந்ததா? ரத்தமாய் வந்தது. ஏன்னா ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறாங்க? சிலுவையில அறைய போகிறார்கள். தன்னோடு கூட இருந்த 12 சீஷர்ல எந்த சீஷர் தான் பிடிச்சு கொடுத்தா? யூதாஸ் காரியோத்துக்கு எப்படிப்பட்ட வேலை கொடுக்கப்பட்டது? ட்ரெஷரர். அதாவது அவரை இயேசுவை பார்க்க வருகிறவர்களிடத்துல காசு வசூலிக்கிற வேலை, அதாவது காணிக்கைகளை வைத்திருக்கிற வேலை தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதாஸ் காரியோத்துக்கு. தனக்கு நண்பனாய் இருந்தவன், தன்னோடு கூட ஊழியத்துல இருந்தவன், தன்னோடு கூட ஐக்கியத்துல இருந்தவன், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கும் போதும் இருந்த யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது அவருக்கே வேதனை வருகிறது, அவருக்கே நெருக்கங்கள் வருகிறது. நல்ல கவனிங்களேன், வேர்வை எப்படி வந்ததா? ரத்தமாய் வரும்போது ஆண்டவர் முதலாவது ஒரு தூதன் வந்து சொல்றா, நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. முதலாவது நம்மை பலப்படுத்துகிறது எதை வைத்து? தூதன் வந்து நம்மை பலப்படுத்துகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே தூதன் வந்து பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்போ தெய்வத்திற்கே உலகத்துல இருக்கும்போது பலப்படுத்த ஒரு கருவியாய் அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரையும் சரி தூதனையும் நமக்கு கொடுப்பார். ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு தூதன் உண்டு. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையா இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, பாடுகளில் இருக்கும்போது, உபத்திரவத்துல இருக்கும்போது, ஒரு வாட்டி சொன்னா போதும் அல்லேலூயா. சரியா? சரி. பாடுகளில் இருக்கும்போது, உபத்திரவத்துல இருக்கும்போது ஆண்டவருக்கே என்ன தேவை? ஒரு தூதன் வந்து முதலாவது யாரை கொண்டு பலப்படுத்துறார்? தூதனை கொண்டு பலப்படுத்த. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம் யாராவது வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு விரோதமாக
என்றான். நல்லா கவனிங்க, எலிசாவை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. எலிசாவுக்கு முதலாவது சொன்ன ஆண்டவர் தூதனை வைத்து நம்மை பலப்படுத்துகிறார். எலிசாவையும் என்ன பண்றாரு? தூதனை வைத்து பலப்படுத்துகிறார். எலிசா சாதாரண ஆளா? 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 இயேசுபேல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள், ஒருவன் மாத்திரம் நின்று ஜெபிக்கிறான். வானத்திலிருந்து அக்னி வந்தது என்று வேதத்தை வாசிக்கிறோம். 3 நாட்கள் மழையாகிலும் வெயிலாகிலும் வராதபடி தன் வார்த்தையினால் வானங்களை அடைத்தவன் எலியா. நல்ல போஜனத்தை கொடுத்தவன் எலியா. காகத்தின் மூலமாய் போஜனத்தை பெற்றுக்கொண்டவன் எலியா. இப்பேற்பட்ட வல்லமை வரங்களை பெற்ற எலியாவுக்கே ஒரு இயேசுபேல் சொல்றான், என்னன்னு, அவனுடைய தலையை நான் வாங்க போறேன், உன்னை நான் அழிக்க போறேன்னு சொன்னவன அவன் பயந்து தன் சூறை செடிக்குள்ள என்ன பண்றான்? போய் ஒளிந்து கொள்ளுகிறான். பாருங்க, வல்லமையாய் இருக்கிற ஆட்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒருத்தர் பலப்படுத்த தேவைப்படுது இல்லையா? அப்ப சாதாரணமான ஆட்களா இருக்கிற நமக்கு பலப்படுத்த ஒருவர் வேணும். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எலியாவுக்கே ஒரு தூதன் வந்து சொல்றான், தொடையில தட்டி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஆண்டவருக்கு சொல்றாரு கெத்செமனேல, நீ பயப்படாத. எலியாவுக்கு சொல்றாரு தொடையை தட்டி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பலப்படு, நீ வேதனை கொள்ள வேண்டாம். உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்க தேவை கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் நெருக்கம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை என்பது இருக்கும். அல்லேலூயா. நீங்க மற்றவர்களை, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மற்றவர்களை பார்த்து இவர்களை போல வாழ்க்கை இல்லை என்று சொல்ல கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கான பாடு அவனை என்ன பண்ணணும்? சகிக்கணும். அவனுக்கான சிலுவையை அவன் சுமக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு 20% எனக்கு 15%, எனக்கு 15%, உங்களுக்கு 10%. உங்களுடைய வேதனையை தாண்டி உங்களால சுமக்க முடியாத பாரத்தை ஒரு நாளும் தேவன் உங்கள் மீது வைப்பது இல்லை. கை வைத்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம், என்னன்னு, ஐயோ இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியாது, இந்த பாரம் என்னால ஜெயிக்க முடியாது. கிடையாது. நீங்க அதை ஜெயித்து நாளைக்கு நீங்கள் சாட்சி சொல்லத்தக்க, நாளைக்கு தெய்வத்தை மகிமைப்படத்தக்க காரியத்தை சொல்ல போகிறதுனால, செய்ய போகிறதுனால தான் தேவன் உங்களுக்கு அதை அனுமதிக்கிறார். ஆமென். அதை மறந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, எலியாவுக்கே ஒரு தூதன் தேவைப்படுகிறான் பலப்படுத்த. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு தூதன் தேவைப்படுகிறான் பலப்படுத்த. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 26வது வசனம். யாராவது வாசிங்க. 1 நாளாகமம் 21, 26. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி விண்ணப்பம் பண்ணினான். தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நல்லா கவனிங்க, தாவீதை குறித்து பார்க்கிறோம். முதலாவது கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவருக்கே ஒரு தூதன் வந்து பலப்படுத்துறார். இரண்டாவது எலியாவுக்கே ஒரு தூதன் வந்து பலப்படுத்துறார். மூணாவது யாருக்கு அப்படின்னா, தாவீதினுடைய நாட்கள்ல தாவீது லக்கம் பார்க்கிறான். நல்லா கவனிங்க, சத்துருக்களினுடைய ஆலோசனையினால, பிசாசினுடைய தந்திரத்தினால தாவீது லக்கம் பார்க்கிறான். லக்கம் பார்க்கிறதுனா என்ன? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் லக்கம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு முறைமை இருக்கிறது. லக்கம் பார்க்கிறதற்கு முன்பாக ஒரு பலியை செலுத்த வேண்டும். நல்லா கவனிங்க, பலி செலுத்தினதற்கு பின்புதான் லக்கம் பார்க்க வேண்டும். லக்கம் பார்க்கிறதுனா என்னன்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலும் எவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று என்றது, கவுண்டிங் பண்றது. அதுதான் இது லக்கம் பார்க்கிறது. பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சில கட்சிகள் என்ன பண்ண சொல்றாங்க,
சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்களா, அது போல லக்கம் பார்க்கப்படுகிறது. எந்தெந்த கோத்திரத்துல எந்தெந்த ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லி பார்த்தது தப்பு கிடையாது தாவீது. ஆனால் பலி செலுத்தாமல் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காமல் அவன் லக்கம் பார்த்ததுனால தேசத்துல பஞ்சம் உண்டாகுகிறது. தேவன் எல்லாரையும் அழித்து போடுகிறார். நல்லா கவனிங்களேன், தேசத்துல இருக்கிற ஆடு மாடு எல்லா வித மிருக ஜீவன்களும் மரித்து போகிறது. ஆட்கள் மரித்து போகிறதுனால யாருக்கு தெரியுது? தாவீதுக்கு தெரிய வருகிறது. அப்போ தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து மன்றாடி போராடி ஜெபிக்கிறான். எதற்கு? ஆண்டவரே, இந்த தவறு யார் செய்தது? நான் செய்தது. இந்த தவறு உம்முடையத்துல விசாரிக்காமல் செய்தது என்னுடைய தவறு. அதனால இந்த சாதாரண ஜனங்கள், இந்த சாதாரண மிருக ஜீவன்கள் என்ன பண்ணது அப்படின்னு கேட்கும் போது அவன் ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடினதுனால ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு பாருங்க, தேவ தூதன் அவனுடைய கரத்துல இருக்கிற பட்டயத்தை மீண்டும் அவனுடைய உரையில போடும்படி கட்டளையிட்டார். பாருங்க, அப்போ தேவ தூதனை வைத்து நம்மை பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும், தேவ தூதனை வைத்து நம்மை அழிக்கவும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம பலப்படுத்த ஆண்டவர் முதலாவது கரத்துல எடுக்கிறது தேவ தூதன் இல்லையா? ஏன் சபைக்கு வருகிறோம்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஏன் வருகிறோம்? பாருங்க, வெள்ளிக்கிழமை அவ்வளவு கூட்டம் இருக்காது. நீங்க எந்த சபையிலும் போய் பாருங்க, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா அவ்வளவு கூட்டம் இருக்காது, ஒரு காத்திருப்பு ஆராதனை கூட்டம் இருக்காது. ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா கூட்டம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். எதனால அப்படின்னா, இந்த வாரத்துல கர்த்தர் எனக்காக என்ன பேச போறார். ஒரு சிலர் சம்பிரதாயமா வருவாங்க, இந்த சம்பிரதாயத்தை விட்டுருவோங்க. நீங்க சபைக்கு வரும்போது எந்த நோக்கத்தோடு வரீங்க? எந்த எதிர்பார்ப்போடு வரீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், எந்த நோக்கத்தோட போவீங்க? பிரியாணி உண்மைதான, தவறு கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், எதுக்கு? என்ன நோக்கம்? ஒரு மட்டன் பிரியாணி நம்ம கேட்போம்ல, ஃபங்க்ஷன் பண்ண என்ன போறீங்க கேட்பல. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு டிசைர் இல்லையா? ஒரு எதிர்பார்ப்புக்கு போறோம். தாகத்தோடு இருக்கிறவனுக்கு என்ன தேவைப்படும்? தண்ணீர் தேவைப்படும் இல்லையா? பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் தேவைப்படும். நல்லா கவனிங்க, தாகத்தோடு இருக்கிறவனுக்கு என்ன தேவைப்படும்? தண்ணீர் தேவைப்படும். பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் தேவைப்படும். சரியா? ஆகாரம் தேவைப்படும். ஆமா. அப்போ வீடு இல்லாதவர்களுக்கு என்ன தேவைப்படும்? கூடாரமானது தேவைப்படும். யூடியூப்ல எல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது. ஆகாரம் தேவைப்படும், வீடு தேவைப்படும். வீடு இல்லாத அது போல நீங்களும் நானும் வேதனையோடு இருக்கலாம். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வேலையில அநேகரை பார்க்கலாம், பொது வாழ்க்கையில அநேகரை பார்க்கலாம், அநேகரை சந்திக்கலாம், அநேகரோட கலந்துரையாடி இருக்கலாம். அப்ப இருதயத்துல ஒரு சில வேதனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாம் பண்ணோம் இருக்கும். அதை சரி செய்ய வார்த்தை என்கிற உணவு தான் வேதத்துல சபையில கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபையில எதற்காக இந்த வார்த்தையை நம்ம பலப்படுத்தினாண்டவரே, இந்த எதிர்பார்ப்போடு வாங்க. இனிமே என்ன பண்ணணும்? எதிர்பார்ப்போடு வர. ஐயோ போனவே கேட்பாங்க, அப்படி அல்ல. இந்த வாரத்துல இந்த கஷ்டம் எனக்கு இருக்கு, ஆண்டவர் யார் மூலியமா என்ன பண்ணுவார்? இந்த வார்த்தையை கிட்ட பேசுவாரான்ற ஒரு எதிர்பார்ப்படுவாங்க. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, இயேசுப்பா என் கூட தான் இருக்கிறாரு. இந்த பாட்டு பாடுறாங்களா பார்க்கலாம், ஒரு சேலஞ்சோட வாங்க சபையில. இந்த பாட்டு இந்த சபையில நான் அப்படிதான் இருப்பேன். ஆரம்பத்துல இந்த பாட்டு நீங்க சபையில பாடுறாங்களா? இல்ல ஒரு பாட்டு மனசுல இருக்கும், அந்த பாட்டு அப்படி சபையில பாடுவாங்க. அப்ப என்னது? தேவன் நம்மோடு கூட அதை கன்ஃபார்ம் பண்றேன், நான் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஏசி சபையில 5:30 மணி சர்வீஸ் போகும்போது ஒரு வயதானவர் பைபிள் டீச்சர் வந்து எடுப்பார். வயதானவர், அவருக்கு தான் முதல் சர்வீஸ்ல கொடுக்கப்படும். அவர் சர்வீஸ்ல போனாலே எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவர் ரொம்ப பேசுவார், ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்போ ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து போக போறேன், சரிங்களா? சனிக்கிழமை ஆண்டவர் எனக்கு சொப்பனத்துல காட்டுறாரு. அந்த வயதான தாத்தா தான் என்ன பண்றாரு, நாளைக்கு மெசேஜ் கொடுக்க போறாரு. ஆண்டவர் சொல்றேன், இவர் சொன்னாலே எனக்கு புரியாது, இவர் பேசினாலே என்ன பண்றாங்க நிறைய வாலிபர்கள் சோர்ந்து போயிடுறாங்க, ஏன்னா கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு பழைய விஷயத்தெல்லாம் பேசுவார். ஆண்டவர் சொல்ற, இல்ல இந்த மனுஷனை வச்சுதான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் போய் உட்கார்ந்த காலை ஆராதனையில அவர் சரியா அவர் தான் வந்தார். ஆமென். அவர் கொடுத்த வார்த்தையை நான் அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சேன். அப்போ தேவன் யார் மூலியமா என்ன பண்ணுவாரு? சபையில பேசுவார். ஏன் மூலியமா?
ஊழியக்காரங்க மூலியமா, சங்கீதம் பேசுறது மூலியமா, பாடல் மூலியமா, அனௌன்ஸ்மெண்ட் மூலியமா நம்மை பலப்படுத்துவார். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் நீங்க சபைக்கு வராம போவாதீங்கன்னு ஏன் எச்சரிக்கிறோம்னா, அடுத்த வாரம் நீங்க சண்டை செய்யறதுக்கு இதுதான் உணவு, இன்னைக்குதான் உணவு, இன்னைக்குதான் நீங்க சத்துள்ள ஆதாரத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா அடுத்த 5 நாள் நான் உலகத்தோடு மாம்சத்தோடு வேலையில பொது வாழ்க்கையில நான் போய் நிற்கும் போது என்னை பலப்படுத்துகிறதுக்கு இந்த வார்த்தை எனக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்த இந்த வார்த்தை தேவைப்படுகிறது. முதலாவது ஆண்டவர் தூதனை வைத்து நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது வார்த்தையை வைத்து பலப்படுத்துகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் வாசிங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:12. வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் உருவ குட்டுகிறதாயும் நல்லா கவனிங்க, இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் அறிகிறதா இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது யோசித்து ஏதாவது கலந்துறீங்க அப்படின்னா எபிரேயர் 4:12, Hebrew chapter 4:12, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. ஏன் இந்த வார்த்தைக்கு தெரியுமா நீங்க எப்பேற்பட்ட சோதனையில இருக்கிறீங்க, எதை நீங்க நினைவுல வைத்து குழம்பி இருக்கிறீங்க, எதை வைத்து நீங்க உங்க இருதயத்துல வேதனை பண்றீங்கன்னு இந்த வார்த்தைக்கு தெரியும். இந்த வார்த்தை உங்களை கரை புரண்டு மாற பண்ணும். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்றாரு எபிரேயர் 4:12, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது நினைவை வெட்டும். அதனாலதான் நம்ம சொல்றோம் தினந்தோறும் வேதத்தை ஏன் வாசிக்க சொல்றேன்னா, இங்க வேலை ஸ்தலத்துல போய் நிற்கும் போது, பொது வாழ்க்கையில நிற்கும் போது, ஏதாவது ஸ்கூல்ல போய் நிற்கும் போது நமக்கு கஷ்டம் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, நம்ம வேதனைப்படுத்துகிறதற்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க, நம்மளுடைய விசுவாசத்தை சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தையை பேசுகிறதற்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை எப்படி நான் ஜெயித்து வர வேண்டும் என்றால், காலையில நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க பாருங்க, அந்த வார்த்தை அதை ஜெயிக்கும். அல்லேலூயா. முதலாவது தூதனை வைத்து உங்களை பலப்படுத்துறார். இரண்டாவது வார்த்தை. அதனாலதான் டெய்லி பைபிள் ஸ்டடி, பைபிள் ரீடிங் மஸ்ட். ஏன் சொல்றேன்னா, இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை சந்தோஷமா இருக்க பண்ணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை, போராட்டம், மலை போல இருந்தாலும் தேவ நீதிமான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. வசனம் வாசிக்கிறது போல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒன்னும் அசைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த வார்த்தை சொல்லும், பார்த்துக்கலாம். ஏசப்பா இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். இரண்டாவது எது நம்மை பலப்படுத்துகிறது? வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. சரியா? மூன்றாவது நம்ம எதை பலப்படுத்துகிறது சொல்லுவாங்க. அப்போஸ்தலரின் புத்தகம் 20வது அதிகாரம், ரோமர் வாசிங்க. ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மூன்றாவது ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உங்களை அவர் பலப்படுத்துவார். முதலாவது எதை கொண்டு பலப்படுத்துவார் சொல்லுங்க. முதலாவது எதை கொண்டு பலப்படுத்துறாரு? தூதனை வைத்து. இரண்டாவது வார்த்தையை வைத்து. மூன்றாவது ஆவியை வைத்து. அல்லேலூயா. மூன்றாவது எதை வைத்து? ஆவியை வைத்து நம்மை பலப்படுத்துகிற தெய்வம் பரிசுத்த ஆவி. அதனால தான் சொல்றோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறும்போது நீங்க என்ன, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார், உங்களை கைட் பண்ணுவார், நல்ல இடத்துல உங்களை கைட் பண்ணுவார், போதுமான இடத்துல உங்களை அவர் கைட் பண்ணுவார்.
அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரோமர்ல இருக்கிறது. ரோமர் புத்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 8:11 இருக்குப்பா, இருக்கு. வாசிங்க, மறுபடியும் 8:11 வாசிங்க. நல்ல கவனிங்க வார்த்தை 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, போதும், இயேசுவை எழுப்பின ஆவி இல்லையா, மரித்து போன, இறந்து போன. அப்ப பாருங்க, மரித்தோரையே எழுப்ப பண்ண அந்த ஆவி போதுமானதா இருக்கும்போது, நீங்க துவண்டு போகும்போது இல்லையா, உங்களுடைய லைஃபை குறித்து பயந்து விழுந்து இருக்கும்போது, நம்ம தவறு செய்து இனி ஆண்டவருடைய பாதத்துல நான் இருக்க முடியாது, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது கூட இந்த ஆவி உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. முதலாவது தேவ தூதனை வைத்து என்னை பலப்படுத்துகிறார். இரண்டாவது வார்த்தை என்கிற மன்னாவை குடித்து என்னை பலப்படுத்துகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியை குறித்து என்னை பலப்படுத்துகிறார். நாலாவது வாசிக்கலாமா? அதாவது அதே மாதிரி பாருங்க, ரோமர் 1:10 வாசிங்க. ரோமர்ல 1:10 வாசிங்க. ரோமர் 1:10-11. நீங்கள் வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுகிறதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்கள் நல்ல கவனிக்கிற வசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் வாஞ்சை. எல்லாம் தெளிவா வாசிங்க. நீங்கள் கலவரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட இருக்கிற ரோமாபுரி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றார் என்னன்னு, நான் உங்களோடு கூட அப்படின்னா, முதலாவது தூதனை வைத்து என்னை பலப்படுத்துறார், இரண்டாவது ஆவியை வைத்து என்னை பலப்படுத்துறார், மூணாவது வார்த்தையை வைத்து என்னை பலப்படுத்துறார், நாலாவது தேவ ஊழியர்கள் தெய்வத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை வைத்து என்னை பலப்படுத்துகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சொல்ற சபை ஐக்கியமானது தேவை. ஏன் நம்ம வேதனையா இருக்கும்போது பாடுகளோடு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம கவலைப்படாதீங்க, என்ன பண்றோம் உங்களுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அதனாலதான் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வேலை ஸ்தலத்துல போகும்போது, உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு போகும்போது எது ரொம்ப முக்கியமா இருக்கிறது? தேவ ஐக்கியம் முக்கியமா இருக்கிறது. யாரோடைய பழகணும், யாரோடு பழகக்கூடாது என்கிற சுய செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்க வேண்டிய. எல்லாரும் கூட பழகலாம், தவறு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? விசுவாசம் இல்லாதவர்கள் கூட இருக்கிறதா? நீங்க பாருங்க, ஒரு நல்ல நண்பன் இன்னொரு தீய நண்பன் கூட சேரும்போது இன்னைக்கு மெஜாரிட்டியா இருக்கிறது, தப்பு செய்யற பையன் நல்லது செய்யற பையனை மாத்திடுறான், நல்லது செய்யற பையன் கெட்ட செய்யற பையன் மாத்துறது இல்ல. நம்ம அப்படி நினைக்கிறோம், நான் நல்லவன் தானே, நல்ல கவனிப்பா, நான் நல்லவன் தானே, அவனை நான் மாத்திடுவேன். கிடையாது, கெட்டவன் தான் என்ன பண்ணிடுவான், நல்லவனை மாற்றி விடுவான், மாத்திடுவான். அப்போ நீங்கள் சரியான ஐக்கியத்துல, சரியான நண்பர்களோடு, சரியான உறவுகளோடு ஐக்கியப்படுவது மிக அவசியம். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவது மிக அவசியம். அத பவுல் சொல்றாரு, நானும் பலப்படும்படி உங்களிடத்துல வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன், பிரயாணத்தை வேண்டிக் கொள்ளுகிறேன். முதலாவது தூதனை வைத்து பலப்படுத்துறார், இரண்டாவது வார்த்தையை சபையில் அனுப்பி பலப்படுத்துறார், மூணாவது ஆவி பரிசுத்த ஆவியானவரை வைத்து பலப்படுத்துறார், நாலாவது நல்ல ஐக்கியமான நண்பர்களை வைத்து நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
கை வைத்து ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம், நல்ல சத்தமா வாசிங்க. 48:2. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு தான் இஸ்ரவேல் பேர் மாத்துறாருல, யாக்கோபு. தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டளின் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை பலப்படுத்திக் கொண்டு கட்டளின் மேல் உட்கார்ந்தான். நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாரு. இந்த வாரம் நம்மை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சோர்வு வந்தாலும், அசதி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பயம் வந்தாலும், எது வந்தாலும் என்னை பலப்படுத்துவார் அவர், இல்லையா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளையா இருக்கிறேன். முதலாவது தூதனை வைத்து, இரண்டாவது வார்த்தையை வைத்து, மூன்றாவது ஆவியை வைத்து, நான்காவது நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவர்களை வைத்து, ஐந்தாவது உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். பாருங்க, யாக்கோபு, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு, அவருடைய மகன் யோசேப்பு இருக்கிறார் என்று சொல்லி தன்னை தான் உடனடி வாசிங்க. 48:2 வாசிங்க. யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. தன்னை திடப்படுத்திக் கொண்டால், he himself comforted. அவனே நல்ல கவனிங்களேன். ஒரு சில நேரத்துல தூதனை வைத்து உங்களை பலப்படுத்துவார், ஒரு சில நேரத்துல ஆவியை வச்சு பலப்படுத்துவார், ஒரு சில நேரத்துல நல்ல நண்பர்களோடு பலப்படுத்துவார், ஒரு சில நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வசனத்தை வைத்து, அவருடைய ஐக்கியத்தை வைத்து நீங்களே உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். கம்ஃபர்ட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. சொல்லிக்கணும், உங்களுக்குள்ளேயே சொல்லணும், இயேசுப்பா என் கூட இருக்கிறார், இல்லையா? ராஜா என் கூட, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுப்பா என் கூட இருக்கிறார், இயேசுப்பா என் கூட இருக்கிறார். உங்களை நீங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளுவார் ஆண்டவர். எல்லாரும் நம்ம நினைக்க கூடாதுல, எல்லாரும் எனக்கு இருக்கிறாங்க, இல்ல யாருமே இல்லைன்னா கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களே கம்ஃபர்ட் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும். அப்ப நீங்க வேதனைப்படக்கூடாது. யாரும் எனக்கு இல்லையே, இல்ல ஆவியானவர் அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், இல்லையா? நீங்களே உங்களை கம்ஃபர்ட் பண்ண வேண்டிய நேரம் இருக்கும், வரும். பாருங்க, தன்னுடைய மகன் மரிச்சுட்டான் நினைச்சிருக்கிறார் யோசேப்பு. அவன் வருகிறான் என்று தெரிந்து அவன் தன்னை தானே பலப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தானே. இன்னொரு வசனம் பாருங்க, அவனே பலப்படுத்துறான் பாருங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். தாவீது மிகவும் என்னது நொறுக்கப்பட்டான். வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசம் ஆனதினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நல்லா கவனிங்களேன், தாவீது ராஜா. இன்னைக்கு இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று போடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் கொடியில. கர்த்தருக்கு நல்ல காரியத்தை செய்தவன் தாவீது. ஆனா ஒரு காலகட்டத்துல ஜனங்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது மனக்கிலேசம், அதாவது அவனுக்கு வேதனை வருகிறது. யாருமே என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லும் போது வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவன் தன்னை தானே பலப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தன்னை தான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கெப்பாசிட்டி எப்போ வரணும்னா, நீங்க ஜெபத்துல எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள் என்கிறத பொறுத்துதான், இல்லையா? ஏன்னா நீங்க தனியா இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்கிறா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார், இல்லையா? நீங்க நிறைய பேருக்கு அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் இல்லைன்னா, ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்ற தனிப்பட்ட அனுபவம் இருக்கா?
அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் துவண்டு போயிருந்தாலும், உங்க வாழ்க்கை எவ்வளவுதான் -0ல இருந்தாலும், உங்களை தூக்கி நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, பலப்படுத்துகிறார். ஒண்ணு தூதனை வைத்து, இரண்டாவது வார்த்தையை வைத்து, மூன்றாவது ஆவியை வைத்து, நான்காவது நல்ல சகோதரத்துவத்தை வைத்து, ஐந்தாவது தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சத்துவத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு தருகிறார். கடைசியா ஒரு வசனம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவர் சொல்றா பாருங்க ஒரு வார்த்தையை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 2 அன்னாளுடைய வார்த்தையை பாருங்க, எப்படி சொல்றா பாருங்க. the prophetic word அப்படின்னு நான் சொல்லுவேன். 1 சாமுவேல் 2:10 வாசிங்க. சவுண்டா வாசிங்க. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கடாந்தரங்களில் நியாயம் தீர்த்து தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து இன்னொரு வாட்டி நல்லா யாரும் சவுண்டா வாசிங்க. இன்னொரு சவுண்டா வாசிங்க பார்க்கலாம். நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். நியாயம் தீர்த்து நல்ல கவனிங்க. தாம் ஏற்படுத்தினேமா ரெஃபரன்ஸ் எடுக்கலன்னா நீங்க வசனத்தை கவனிங்க. 1 சாமுவேல் 2:10 இந்த வாரத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் சொல்லுவேன். தான் ஏற்படுத்தின ராஜாக்களுக்கு பலன் அளித்து தான் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, முதலாவது தேவதூதனை வைத்து, வார்த்தையை வைத்து, ஆவியை வைத்து, எனக்கு நல்ல சத்துவம் கொடுக்கிறவர்களை வைத்து, தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ளுகிற எண்ணத்தை வைத்து, கடைசியில நமக்கு ரிசல்ட் என்னன்னா, உங்களுடைய கொம்பை என்னுடைய கொம்பை உயர பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாய் உள்ள சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்த அவர் விரும்புகிறார். கடைசியில தன்னுடைய அபிஷேக தைலமாகிய கொம்பின் மீது அதை உயர்த்தி வைக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், எதுக்கு உங்களை பலப்படுத்துறாருன்னா உங்களை மேன்மையாய் வைக்க. அல்லேலூயா. ராஜாக்களோடு வைக்க. அப்போ பாருங்க, ஒரு வேர்டு அழகா இருந்தது. நான் போன வாரத்துல பார்த்தேன். டு பி தி பெஸ்ட். நல்லா கவனிங்க. டு பி தி பெஸ்ட் யூ ஷுட் டேக்கிள் வித் தி வர்ஸ்ட். எப்படி இருக்கு? நீங்க நல்ல பெஸ்டா இருக்கணும்னா நீங்க மோசமான சூழ்நிலையில இருந்து எப்படி இருக்கணும்? அதை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். வஸ்ட்ல இருந்து தான் பெஸ்ட் எடுப்பார். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை சமாதானமா போச்சுன்னா அதுல இருந்து ஒரு சாராம்சம் இருக்காது இல்லையா? ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னா அதை பிழிந்து இல்லையா, அதை பிழியணும் இல்லையா, அதை நொறுக்கணும், அதை அடிக்கணும். அப்பதான் நல்ல ஆசீர்வாதமான நல்ல சுவை ஊட்டுகிற ஒரு ஜூஸ் கிடைக்கிறது. அது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். வேலை ஸ்தலத்துல நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் இப்ப நான் நினைக்கிறேன், நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு எவ்வளோ இடத்துக்கு, திருச்சியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து இங்க பிஜில தங்கி படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. இந்த வேலை செய்யலைன்னா பெங்களூர், இங்க இருந்து நான் ஹைதராபாத். வாலிப பிள்ளைங்க 22 வயசு 23 வயசு. ஆனா நம்ம ஊர்ல மாதவரத்தை விட்டு தாண்டது கிடையாது. 22 வயசு வரைக்கும் இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன். நீங்க வெளியே போகணும், அவுட் ரீச் ஆகணும் இல்லையா? பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவர் எனக்கு செய்வாரப்பா. நான் தான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க இங்க காலேஜுக்கு போனதான் உங்க மைண்ட் செட் மாறும், உங்களுடைய கான்டாக்ட் மாறும். நீங்க வெளியே போகணும், நல்ல எக்ஸ்ப்ளோர் ஆகணும், நல்ல ஒரு டெசிக்னேஷன்ல வரணும், நல்ல மேனேஜர் போஸ்டிங் வரணும். அப்போ நீங்க அங்க நீங்க யாரை வயக்கணும்? கர்த்தரை வயக்கணும். அல்லேலூயா. அங்க நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கணும்? ராஜாவை சாட்சி. அதான் சொல்றாரு, நான் எனக்கு இஷ்டமானவர்களை ராஜாவாய் மாற்றி அவர்களுக்கு சத்துவத்தை ஏற்படுத்தி
அவருடைய கோப்பை உயர பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பலப்படுத்த, கையை வைத்து சொல்லுங்களா, என்ன பலப்படுத்த போகிறார். சத்தமா சொல்லுங்க, என்ன பலப்படுத்த போகிறார், என்ன பலப்படுத்த போகிறார். இந்த வாரத்துல நான் சொல்றேன், நீங்க எதுலலாம் சோர்வா இருக்கிறீங்களோ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோம் எல்லாரும்.